பங்குச்சந்தையில் டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மல்டிபேக்கர் ஸ்டாக் என்னென்னன்றதை இப்போ நாம் பார்க்கலாம். கேஃபைன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 183% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹375 ₹1090 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹1075 ட்ரேட் இருக்காங்க. அவான்டி ஃபீட் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 91% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹385 ₹793 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹771 ட்ரேட் இருக்காங்க. ட்ரெண்ட் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 250% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ₹1703 ₹6373 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹6275 ட்ரேட் இருக்காங்க. என்பிசிசி இந்தியா லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 278% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹46 ₹198 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹184 ட்ரேட் இருக்காங்க. காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 103% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹1992 ₹4821 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹4430 ட்ரேட் இருக்காங்க. சோழமண்டல ஃபினான்ஷியல் ஹோல்டிங் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 66% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹885 ₹1649 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹1542 ட்ரேட் இருக்காங்க. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 71% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹531 ₹921 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹916 ட்ரேட் இருக்காங்க. ஷாம் மெட்டாலிக் அண்ட் எனர்ஜி லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 65% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ₹420 ₹769 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹744 ட்ரேட் இருக்காங்க. கிரெயின்வில் நார்டன் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 4.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ₹1875 ₹2960 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹2422 ட்ரேட் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.